A and B started the business with the investment of 4,200 and 4,800 respectively. After 3 years, C joined him in the business. 3 வருஷம் கழிச்சு தான் C வந்து பிஸ்னஸ்குள்ளே வரான். ஸோ மொத்தம் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. அட் த எண்ட் ஆஃப் 12 இயர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம், அந்த மொத்த பிஸ்னஸும் 12 வருஷம் நடந்திருக்கு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பிஸ்னஸில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,200 ரூபா. அப்போ பியோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க, ஏபிசி. இந்த 3 பேரில் ஏவும் பியும் மட்டும்தான் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,200. இந்த பிஸ்னஸ் மொத்தம் எத்தனை வருஷம் நடந்துச்சு? 12 வருஷமும் ஏ இருந்திருப்பான். அதே மாதிரி பியும் பார்த்தீங்கன்னா 4,800, இவனும் 12 வருஷம் இருந்திருப்பான். ஆனால் சி வந்து 12 வருஷம் இருந்திருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா சி ஜாயின் பண்ணதே 3 வருஷம் கழிச்சு தான். மொத்தம் 12 வருஷத்தில் 3 வருஷம் சி கிடையாது. அப்போ 12ல் 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 9 வருஷம். மிச்சம் இருக்கிற 9 வருஷம் சி இருந்திருப்பான். சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 4,000. அவன் பிஸ்னஸில் எவ்வளோ வருஷம் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் இருந்திருப்பான். இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 2 0 2 0 2 0வை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 வாட்டி. ஸோ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 12 வாட்டி. ஸோ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை ஒரு 3 வாட்டி. அப்புறம் திருப்பி 3 டேபிள் அடிக்கலாம். 1 3s are 3. ஸோ 4 3s are 12. ஸோ இதை 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 3s are 9. ஸோ மறுபடியும் 3 டேபிள் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 1 3s are 3, 4 3s are 12. இதை நீங்கள் 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 1 4 14. இதுக்கு மேலே நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாதுப்பா. கரெக்டாக? ஸோ 14 2 வேணும்னா 2 டேபிள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 7, இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இதை 5ஆல் அடிக்கலாம். 8:5. ஸோ 7:8:5 அப்படின்றது தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரேஷியோ. அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கான ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7:8:5. இப்போ உங்கள் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த ப்ராஃபிட் பிஸ்னஸ்க்கு 7,200, பியோட ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. ஸோ பியோட ரேஷியோ எவ்வளோ? 8 மடங்கு. டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள், 15 20. ஸோ மொத்தம் 20 இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட்டு 7,200. ஸோ 0 0 அடிச்சிடலாம். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 2880 அப்படின்றது தான் பியோட ஷேர். மொத்தம் 7,200லேருந்து பிக்கு கிடச்ச ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,880 ரூபா.